மாவட்டம் சொக்காம்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பாஜக பிரமுகர் விஜயகுமார். லாரி, ஹிட்டாச்சி உள்ளிட்ட வாகனங்களை வாடகைக்கு விடும் இவர் அது சம்பந்தமாக சிலரை பார்ப்பதற்காக வீட்டை விட்டு வெளியில் சென்றிருந்தார். அந்த நேரத்தில் தனது வீட்டின் பூட்டை உடைத்து 1.5 கோடி ரூபாய் ரொக்கம் மற்றும் 9 சவரன் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதாக அன்னூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதனையடுத்து அங்கு வந்த கைரேகை நிபுணர்கள் விஜயகுமார் வீட்டின் கதவு மற்றும் பீரோவில் பதிவான கைரேகைகளை பதிவு செய்தனர். இதனைத் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் இறங்கிய 10 தனிப்படை போலீசார் விஜயகுமார் வீட்டருகே உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர். அதில் கருப்பு நிற டி-ஷர்ட், தலையில் தொப்பி அணிந்து ஊதா நிற ஸ்கூட்டியில் சந்தேகத்திற்கிடமான நபர் ஒருவர் வந்ததும் சிறிது நேரத்தில் ஸ்கூட்டியில் பறந்து சென்றதும் பதிவாகியிருந்தது. லக்கேஜ் எதுவும் இல்லாத டெலிவரி பாயை போல இருந்த அந்த நபரின் ஸ்கூட்டி எண்ணை வைத்து விசாரணை மேற்கொண்ட போலீசார் கருமத்தம்பட்டி பகுதியில் பதுங்கியிருந்த அவரை மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அதில் விஜயகுமார் வீட்டில் திருடியது திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த அன்பரசன் என்பதும், அவர் மீது பல்வேறு காவல் நிலையங்களில் வழிப்பறி, கொள்ளை உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்தது. வழக்குகளை கொண்ட அன்பரசனையே இந்த வழக்கு வெலவெலக்க வைத்தது. காரணம், பாஜக பிரமுகர் விஜயகுமார் வீட்டில் தான் திருடியது வெறும் 18,50,000 ரொக்கம் மற்றும் 9 சவரன் நகைகள் தான், கோடியெல்லாம் இல்லை என பதறி போய் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் அன்பரசன். நானே கேடி, கோடியை திருடியதாக தன்னிடமே கேடி வேலை காட்டுகிறாரா விஜயகுமார் என அன்பரசன் கூற போலீசாருக்கே ஒரு நிமிடம் ஜர்க்கானது. குற்றவாளி பிடிச்சவங்க குற்றவாளியை விசாரிக்கும் போது அவர் மொத்தமாக வீட்டில் இருந்த பணம் 18 லட்சம் என்று தான் அவர் வாக்குமூலம் இருந்துச்சு. 9 சவரன் நகை, அந்த விக்டிம் சொன்னபடியே இருந்த நகைகள் எல்லாமே 7 மோதிரங்கள், 8 காரோட இயர்ரிங்ஸு, சிமிலர்லி 3 செயின், 1 காயின், எல்லாமே ஒரிஜினல் நகையை டைரக்டாக ரெக்கவர் பண்ண முடியும் நம்மளால. இதனையடுத்து விஜயகுமாரிடம் விசாரணை மேற்கொண்ட போது அன்பரசன் சொல்வது உண்மைதான். தன் வீட்டில் கொள்ளை போனது 18,50,000 ரொக்கமும் 9 சவரன் நகைகளும் தான் என அதிர வைத்திருக்கிறார். கூடுதல் பணம் திருடு போனதாக ஏன் பொய் சொன்னீங்க என கேட்ட போலீசாரிடம், லட்சம் கொள்ளை போனது என்றால் 24 மணி நேரத்தில் கொள்ளையனை கைது செய்ய மாட்டீங்க, இதே கோடி கொள்ளை போனது என்றால் வேகமாக கொள்ளையனை பிடித்து தனது பணம் மற்றும் நகைகளை மீட்டு விடுவீர்கள் என மேலும் அதிர வைத்தார். மேலும் விக்டிம் கிட்ட வந்து கேட்டபோது 1.5 கோடி மதிப்புள்ள கேஷ் அப்படின்னு சொன்னது, ஆனால் 18 லட்சம் தான் இருக்குன்னு அக்யூஸ் சொல்றது டேலி பண்ணும்போது விக்டிமும் ஒத்துக்கிட்டாரு. அதாவது 18 லட்சம் தான் இருந்துச்சு. அவரே மிகைப்படுத்தி காவல்துறை துரிதமாக வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஃபிகரை சொல்லணும் அப்படின்றதுக்காக 1.5 கோடி மதிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தப்பான இன்ஃபர்மேஷன் காவல்துறை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னையா காவல்துறைக்கு வந்த சோதனை என கட்டுப்பான போலீசார் விஜயகுமார் மீதும் 2 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்ய உள்ளார்களா? மேலும் அன்பரசனிடம் நகை மற்றும் பணத்தை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இது வந்து ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் டு பப்ளிக் சர்வெண்ட், அவங்களை திசை திருப்பறதுக்காக ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்த செக்ஷனுக்கு அடியில் கண்டிப்பாக ஃபுல் நடவடிக்கை எடுக்கப்படும். 182 ஐபிசி அண்ட் 203 ஐபிசி அகைன்ஸ்டாக நம்ம நீதிபதியோட உத்தரவின் பேரில் நாங்கள் ஃபர்தர் நடவடிக்கை எடுக்க முடியும். இது போன்ற பொய்யான தகவல்களை கூறினால் கோடிகளை திருடும் கொள்ளையர்களை குறிவைத்தே விசாரணை நடைபெறும் என்றும், லட்சங்களை திருடும் கொள்ளையர்கள் மேல் பெரிதளவில் கவனம் இல்லாமல் போய்விடும் என்று கூறிய மாவட்ட எஸ்பி பத்ரி நாராயணன், போலீசாரை அலைக்கழித்தால் விசாரணையில்தான் தொய்வு ஏற்படும் என்றார். பட் நம்ம மிகைப்படுத்தி கொடுக்கறனா இன்வெஸ்டிகேஷன் திசை மாறும். ஸோ அந்த மாதிரி கண்டிப்பாக யாருமே பண்ணக்கூடாதுன்றது எங்களோட ரெக்வெஸ்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.